மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு பதிவின் நோக்கம் உங்கள் மனதுக்குள் புது புது ஆக்கம் ஏற்படுத்ததான் இதனுடைய நோக்கம். என் உறவுகளே, எப்பொழுதும் நம் மனதை மகிழ்வலைகள் சந்திக்கும் நிலைமைக்குள் ஆட்படுத்தி கொள்ளும் பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். 1000 நிகழ்வுகளை அனுதினமும் விழிகள் சந்திக்க நேரிடும். அதை அனைத்தையும் மதிகளிடம் கொண்டு சேர்க்கும் வேலையும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதில் நம் மனித வாழ்வியலுக்கு, நம் வாழ்க்கைக்கு எது அடுத்த சிறந்த உதவியை புரிந்துவிடும் என்ற நிகழ்வுகளை மட்டும் நம் அறிவுக்கு எட்டும் நிலை செய்து கிட்டிய மனித வாழ்க்கையில் நாம் என்னதான் அப்படி முட்டி மோதி அரண்டு புரண்டு பெரிதாய் வாழ்ந்துவிட போகின்றோம் என நினைத்து அழகூற ஒரு வாழ்வியலை கோர்த்து மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் மனம் மகிழ்வலையை சந்தித்து கொண்டிருக்கும் நிலைமையோடும் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் அது எப்பொழுதும் இயற்கை சார்ந்த வாழ்க்கையாகவே இருந்துவிடல் வேண்டும். என் உறவுகளே, 1000 மன அழுத்தங்களை மனதுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு நிகழ்வு மீது பழி சொல்லி விழிகளில் தென்படும் காட்சிகளை எல்லாம் நம் வாழ்வியலோடு சேர்த்து குழப்பத்தில் இருப்பதை தவிர்த்து, வாழ்க்கை எனக்கான வரம், இந்த மண்தடம் எனக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுத்திடும் என நினைத்து வாழ்க்கையில் கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள, அழகான இயற்கையை உங்களோடு இணைந்து இருக்கும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதன் மீது உங்கள் பயணத்தை நடத்தும் மன பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, அனைத்து பதிவிலும் இதுபோல் சிறு சிறு உதாரணங்களோடு கூடிய பதிவுகள் எதற்காக என்றால், இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். அதுவே உங்கள் மனமகிழ்வுக்கு காரணங்களாக, வழித்தடங்களாக அமைந்துவிடும் என்பதற்காக தான். என் உறவுகளே, வாழ்க்கை என்றும் நமக்கான வரம் என நீங்கள் நினைத்து எதிலும் மனமகிழ்வோடு வாழ நாம் நமக்குள் இருக்கும் மனப்பக்குவத்தை அடைந்து அழகான இந்த வாழ்க்கையை சிறப்பூற கையாள்வோம் என இந்த பதிவின் மூலமேனும் நம் மனதுக்குள் சிறு மாற்றங்கள் எட்டிவிட வேண்டும் என நினைத்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை நமக்கான வரம், அதை அழகாக வாழ்ந்திட நாம் இந்த மண்தடம் வாய்ப்புகளை அள்ளி கொடுத்திடும். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது.